Welcome to Maximum channel. Don't forget to like and subscribe. Welcome to Maximum channel. 11th Max chapter 3 exercise 3.1 trigonometry 5th question. Question வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா cos powerல 4 alpha divided by cos square beta plus sin power the 4 alpha divided by sin square beta is equal to 1 ன்னு ப்ரூஃப் பண்ணேன். 1 ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்து sin ப்ரூஃப் பண்ணணும். கொடுத்துருக்கிறது காஸ், நம்மளுக்கு ப்ரூஃப் என்ன பண்ணணும், சைனாக மாற்றிருக்காங்க. ஓவராலாக சைனாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிப்போம். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்ற வேல்யூ என்ன 1. காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, ரைட்டுங்களா? காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ காசு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனாக சேஞ்ச் பண்ணணும். சைனாக சேஞ்ச் பண்ணோன்னா இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரூஃபில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ் பவரில் 4 இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டாவாக மாறிடுச்சு. கீழே பீட்டா இருக்குது, ஆல்ஃபாவாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே ரெண்டுமே சைன் ஆல்ஃபா பீட்டாவும் பீட்டா ஆல்ஃபாவும் மாறிடுச்சு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா காஸ் ஆல்ஃபான்றத காஸ் பீட்டாவோ இல்லை காஸ் ஆல்ஃபாவுக்கு சைன் பீட்டாவோ ஈக்குவலன்ஸ் நடந்திருக்கு. இந்த ஆல்ஃபாவுக்கு பீட்டானு எழுதலாம், பீட்டாவுக்கு ஆல்ஃபானும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஈக்குவலன்ஸ் நடந்திருக்கு. எல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸு அப்படியே இருக்குது. மேலே 4 2 கீழே இருக்குது. ஆல்ஃபாவும் பீட்டாவும் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா சேஞ்ச் ஆகிருக்குன்னா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஃபார்ம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தோடைய ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து இங்கே எழுதணும். நவ் இங்கே கொடுத்துருக்க கொஷின் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, காஸ் பவர் 4ன்றது ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா, இதோடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேம் இருக்குங்களா, இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ கொண்டு போய்டும் போது என்ன ஆகும், காஸ் பவர் 4 இந்த காஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த காஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாஸை சைனாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். காஸ் ஸ்கொயர் பீட்டா is equal to 1 minus sin பவரில் 4 alpha divided by sin square beta. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி த்ரூ அவுட்டாக வந்து ஒரு நீட்டான ஈக்குவேஷனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு டினாமினேட்டர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், காஸ் 4 பவரில் 4 alpha divided by காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இந்த சைனை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா டிவைடட் பை இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் காமனான எல்சியமாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இந்த சைன் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த காஸ் ஸ்கொயர் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் பவரில் 4 ஆல்ஃபா இருக்குது இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே போயிடும். இங்கே போனதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஆர்ஹெச்எஸில் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், காஸை தான் நம்ம சைனாக சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் இருக்கணும், ரைட்டுங்களா? இந்த இடத்துல காஸ் பவர் 4 ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம்னா காஸுக்கு ஸ்கொயர் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். சைன் ஸ்கொயர் பீட்டா இதை வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்றத அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்கலாம். இந்த ஆல்ரெடி காஸ் ஸ்கொயரில் தான் இருக்குது, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே பிகாஸ் ஆஃபில் நாங்கள் கொடுத்த ஃபார்மாவை பிகாஸ் ஆஃபில் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு எழுதணும். சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு 1 மைனஸ் சைன், ஏன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு என்ன 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab.
a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இங்கே b இருக்க இடத்துல நமக்கு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, a இருக்க இடத்துல 1 இருக்குது. ஓகேங்களா? நவ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு a ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ என்ன சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ணணும். பின்றது என்ன சைன் ஸ்கொயர் பி ஆல்ஃபா. இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை எகெயின் என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும், ஏன்னா இதுதான் பி. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்றது தான் பி, அதை பியை ஸ்கொயர் பண்ணணும். எல்ஹெச்எஸ் முடிஞ்சிடுச்சு. ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1ஆல் இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்றது சைன் ஸ்கொயர் பீட்டாவாகிடும். அண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு சைன் பவர் 4 ஆல்ஃபா. அதுக்கப்புறமா இந்த சைன் ஸ்கொயரால் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா, 2 சைன் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும் சைன் பவரில் 4 பீட்டா ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டாச்சு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா அண்ட் அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் பவரில் 4 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இந்த சைன் ஸ்கொயரை உள்ள இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் பீட்டா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா. இங்கே இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, மைனஸ் சைன் பவரில் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவரில் 4 பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் பவரில் 4 ஆல்ஃபா. இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணுவோன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1ன்றது சைன் ஸ்கொயர் பீட்டாவாகிடும். மைனஸ் 2 இன்ட்டு ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை ஆகும். அகைன் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா இந்த சைன் ஸ்கொயர் சைன் பவரில் 4 ஆல்ஃபா. ஸோ சைன் பவரில் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் பவரில் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 ஆல்ஃபா. எல்ஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ்லேயும் ஈக்குவலான டேர்ம்ஸ் எதனா இருக்கா கேன்சல் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சைன் ஸ்கொயரில் ஆல்ஃபா சைன் ஸ்கொயரில் பீட்டா இருக்குது, சைன் பவரில் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயரில் பீட்டா, சைன் பவரில் 4 ஆல்ஃபா சைன் பவரில் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயரில் ஒரு பீட்டா இருக்குது. ஸோ இந்த டேர்ம் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பவரில் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் நெக்லெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனோடனே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்னு நம்ம எழுதிப்போம். மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சைன் பவரில் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவரில் 4 பீட்டா. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், 2 டைம்ஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல் டு சைன் பவரில் 4 ஆல்ஃபா சைன் பவரில் 4 பீட்டா. இப்போ சைன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். சைன்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த சைடும் மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ஃபைனலி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா வந்துடுச்சிங்களா. சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பவர் 4 பீட்டா, இந்த இடத்துல 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஹென்ஸ் ப்ரூவ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன, காஸ் பவரில் 4 பீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் கூட சைன் பவரில் 4 பீட்டா அதை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி இங்கே காஸ் ஆல்ஃபாவுக்கு காஸ் பீட்டாவோ இல்லை சைன் ஆல்ஃபாவுக்கு சைன் பீட்டாவோ ஒரு வேல்யூ வந்து வரணும் அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனே எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணலாம், இங்கே ஃப்ரம் அபோவ் ஈக்குவேஷன் இந்த அபோவ் ஈக்குவேஷனை சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பவர் 4 பீட்டா இருக்குங்களா, இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அதாவது த்ரூ அவுட்டாக ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா இது ஆர்ஹெச்எஸில் இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா
இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு மாறிடும். இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. நம்ம கொண்டு வரணும்னா இங்கே ஸ்கொயர் வரணும். ஸ்கொயர் வரணும்னா இதை வந்து என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயர், சைன் ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு ஒரு ஸ்கொயர் ஓவராலாக, இப்போ 2 2s are 4 ஆகிடும். ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுதான் ஏ, இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று எனக்கு சைன் ஸ்கொயர் பி இருக்குது, இதோட வேல்யூ 0. சி ஏ ஸ்கொயர், ஏன்றது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, பின்றது சைன் ஸ்கொயர் பீட்டா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றது என்ன சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, பின்றது சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது ஏ இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, பி இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ 0 ஆன உடனே இந்த ஸ்கொயர் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணால் இந்த ஸ்கொயர் எங்கே எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 இஸ் நத்திங் பட் 0 தான். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவுடைய வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கும். இப்போ நவ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவை இந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல், ஆல்ஃபா வர இடத்துலலாம் பீட்டா போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு நம்ம சைன் ஸ்கொயர் பீட்டா நம்ம போட்டுட்டோன்னா இது 1 ஆகிடும். இங்கே இந்த சேஞ்சஸ் பண்ணணும்ல, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம என்னென்னு எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். வை பிகாஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் 1, அதில் நமக்கு சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே என்ன சேஞ்சஸ்னால் இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, அதனால் இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் டீட்டானா என்ன, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதே தான் இங்கே ஆல்ஃபாக்கு இங்கே பீட்டாக்கு சேஞ்சஸ் மட்டும் ஆகும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, சைன் ஸ்கொயர் பீட்டானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த +1 கேன்சல் ஆகிடும். இல்லைனா இந்த 1 நீங்கள் இந்த சைடு போடும்போது 1 மைனஸ் 1 0 ஆகிடும். மைனஸும் கேன்சல் ஆகி இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுடைய வேல்யூ காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்குது. எங்கெங்கெல்லாம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கோ அங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா கொடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கோ அங்கே சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கொடுக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்னுடைய ப்ரூஃபை எடுத்துப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ் பவர் 4 நம்ம என்னென்னு எழுதலாம், காஸ் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே ஸ்கொயர் தான் இருக்குது, சேஞ்சஸே இல்லை, ப்ளஸ்ஸு சைன் பவரில் 4 பீட்டா இருக்குது. அப்போ சைன் பவரை சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தான் இருக்குது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது எல்லாமே ஒரே டேர்மாக மாற்றிக்கலாம். இங்கே கீழே ஆல்ஃபா இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு நம்ம காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டாக்கு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிப்போம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. நவ் மேலே இங்கே வந்து பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் பை ஏன்னு இருக்குன்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர் பை ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ஸ்கொயர் பை ஏன்னா நம்ம ஏன்னு எழுதுவோம். ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். ஒரு காஸ் ஸ்கொயருக்கு இந்த ஒரு காஸ் ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகிடும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு ஒரே ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும் கட் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் ஆட் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன, 1 இஸ் ஈக்குவல் டு m. தட்ஸ் இட், ப்ரூவ்டு. அவ்வளோதான், தட்ஸ் இட்.